ஹாய் நண்பர்களே, நமக்கு இந்த கை உடஞ்சி போச்சுன்னா எப்படி ஈஸியான முறையில் மாற்றுறதுன்னு பற்றி பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து அடி அதிகமாகவும் போகாது, கம்மியாகவும் போகாது, கரெக்டாகவே ஓடும், கையும் உடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து இந்த பாருங்கள், அந்த சட்டி இருக்குங்களா, அந்த மூக்கு மேலே அந்த கோழி நிற்கணும், கரெக்டாக மேலே நிற்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மேலே நிற்கணும். இந்த மாதிரி எந்த பக்கம் கை உடஞ்சிது அந்த பக்கம் இது மேலே நிற்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கையை மாட்டிக்கிட்டு இந்த போல்ட்டை மட்டும் லூஸ் விட்டு வச்சுக்காங்க. இது திருப்புற மாதிரி மேலே வந்து நமக்கு வந்து இந்த பிக்கர் கட்டை இந்த பிக்கர் கட்டையோ இல்லை இந்த மாதிரி வாடு போட்டிருந்தாலும் சரி, இதில் வந்து ஒரு 4 வேல் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே இழுத்து பிடிச்சி டைட்டு வைக்கணும். பாருங்கள், இந்த வாடு வந்து லூஸாக இருக்கக்கூடாது. அப்படியே இந்த பக்கம் இழுத்து பிடிச்சி அப்படியே இதை வச்சு பிடிச்சிக்காங்க. இப்படியே போல்ட்டு போட்டு இப்படியே டைட் வச்சுக்காங்க. மேலே வந்து கரெக்டாக 4 வேல் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தறி கரெக்டாகவே ஓடும். உங்களுக்கு அடி அதிகமாக இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.